தோடா மூஞ்சியை பத்தியாவது முத்துன சோறு என்ன யார்கிட்ட ஐயா லெஃப்ட்ல ரைட்ல வாங்கிக்கணும். சில படங்களோட ஃபர்ஸ்ட் லுக் பார்க்கும்போதே நமக்கு வந்து இந்த படங்கள்லாம் பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசை வரும். ஆனால் இந்த லிஸ்ட்டில் இப்போ நம்ம பேச போகிற படங்கள்லாம் வந்து இந்த கண்டு கொண்டேன் படத்தில் எங்கே எனது கவிதைன்னு ஐஸ்வர்யா ராய் தேடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்மளும் ரொம்ப காலமாக தேடிக்கிட்டே இருக்கோம். ஒன்றும் அகப்படலை. அதான் வரும் ஆனால் வராது. கௌதம் மேனன் டைரக்ஷன்ல இளைய தளபதி விஜய் நடிக்கும் யோகன் அத்தியாயம் 1 ஏஆர் ரஹ்மான் மியூசிக் அப்படின்லாம் டீடைல்ஸோட போஸ்டர் வந்துச்சு. விஷயமே அதுதான், போஸ்டர் மட்டும் தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த படத்தை பத்தி செய்திகள் இல்லை, ஒண்ணுமே இல்லை. சில பேர் வந்து இந்த போஸ்டர் வந்த உடனே டெஸ்க்டாப்ல வால்பேப்பரெல்லாம் வச்சிருந்தாங்க. இந்த லிஸ்ட்ல இந்த படம் பேர் சொல்லனா யாராவது எனக்கு கண்டிப்பா தேடி வந்து உதப்பாங்க. இட்ஸ் மருதநாயகம். கமல்ஹாசன் டைரக்ட் பண்ணி கமல்ஹாசனோட மேக்னம் ஓப்பஸ் ட்ரீம் ப்ராஜெக்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட். இது வரைக்கும் எடுத்தது ரிலீஸ் பண்ணால் கூட நம்ம எல்லாருமே ஓடி போய் பார்ப்போம். அந்த அளவுக்கு ஒரு புல் இருக்குது இந்த படத்துக்கு. இருந்தாலும் இந்த படத்தை இன்னும் எடுத்து முடிக்கலன்ற ஒரே காரணத்துக்காக அப்படியே வச்சிருக்காங்க. இப்போ கூட ரீசெண்டாக இளையராஜா வந்து மருதநாயகத்துக்காக போட்டேன்னு ஒரு பாட்டெலாம் வேற ரிலீஸ் பண்ணாரு. எங்கள் படம் தான் வர மாட்டேங்குது. மிஸ்டர் மருதநாயகம் சீக்கிரம் வாங்க. இப்படியே போச்சுன்னா அப்புறம் நாங்கள் வந்து இந்த படத்து பூஜைக்கு வந்தாங்க இல்லையா எலிசபெத்து, அவங்கள தான் கேட்கணும். கேட்க முடியுமா இப்போ அவங்கள? இந்த லிஸ்ட்டில் வந்து நிறைய படங்கள் வைக்கலாம் அவரோடது. பட் இருந்தாலும் இந்த படம் வந்து குறிப்பாக ரொம்ப ஆவலோட நம்மலாம் எதிர்பார்த்த படம். அது என்னன்னா வேட்டை மன்னன். நெல்சன் டைரக்ஷன்ல சிம்பு ஹன்சிகாலாம் நடிச்ச ஒரு படம். டீசர்லாம் மிரட்டலா இருக்கும். அப்போ நாங்க இதுக்கு இருக்கோம் அப்படின்னு டிஷ்லாம் சுடுவாரு. பட் படம் தான் வரல. அகெயின் கௌதம் மேனன் ஸ்ட்ரைக்ஸ் பேக் வித் சூர்யா அப்படின்னு எதிர்பார்த்த படம் தான் துருவ நட்சத்திரம். இந்த படம் வந்து வேற ஒரு ஹீரோ பண்ண வேண்டியது அப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னு நினைச்சோம். அதுவும் வரல. அப்புறம் சூர்யாவை வச்சு ஃபர்ஸ்ட் லுக்லாம் வந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. பட் அதுவும் வரலை. மிஸ்டர் கௌதம் மேனன் ஏற்கனவே வந்து யோகன் அத்தியாயம் 1 விஜய் வச்சு வரும்னு எதிர்பார்த்தோம், வரல. அதுதான் துருவ நட்சத்திரம்னு பேசப்பட்டுச்சு, அதுவும் இல்லைன்ட்டீங்க. சூர்யாவோடையாவது ஒரு படத்தை எடுத்து விடுங்கோ. இதுக்கும் ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கில் அதுங்க சம காம்போ. டக்குன்னு எடுத்து விட்டீங்கன்னா ஹிட் ஆயிரும். அடுத்து 2 டேரக்டர் சேர்ந்து டைரக்ட் பண்ண கரிகாலன். விக்ரம் தான் ஹீரோ. டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா கண்ணன் அண்ட் காந்தி கிருஷ்ணா. இந்த படமும் ஒன்றும் எடுத்து முடியல. வரலாற்று சிறப்புமிக்க ஒரு படம் போல, பீரியட் ஃபிலிம் மாதிரி இருந்தது. விக்ரம் அதுலலாம் கலக்குவார்னு நமக்கு தெரியும், வரமாட்டேங்குது. சமுராய் படத்தில் ஒரு பாட்டிலே செமையாக இருப்பார் இல்லையா, அந்த ஸ்வோர்ட்லாம் வச்சுக்கிட்டு. அந்த மாதிரி தான் இது வந்து ஃபர்ஸ்ட் லுக் சூப்பராக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் லுக் மட்டும் தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் எந்த செய்தியுமே வரல. கௌதம் மேனன் இது 3வது படம். சென்னையில் ஒரு மழைக்காலம். த்ரிஷா சதீஷ் இவங்க 2 பேரும் நடித்த படம். ஏஆர் ரஹ்மான் மியூசிக். இது பார்த்தீங்கன்னா அப்படியே அழகாக இருக்கும். போஸ்டர்லாம் வேற லெவலில் இருந்தது. ஓ மை காட், அகைன் ஒரு விண்ணை தண்டி ஒரு பார்க்க போகிறோம்டா அப்படின்னு எதிர்பார்த்த நேரத்தில் வரவே இல்லை. அதுக்கப்புறம் அவரே 2-3 படம் எடுத்து விட்டாரு. எங்கே நெக்ஸ்ட் மக்கள் செல்வன் படம். அவர் மக்கள் செல்வன்லாம் ஆகிறதுக்கு முன்னாடியே வசந்தகுமார்னு ஒரு படம் டைரக்டட் பை ஆனந்த் குமரேசன். பிந்து மாதவி ஹீரோயின். சூப்பராக அந்த அழகாக இருந்தது. இப்படி போஸ்டர்லாம் விஜய் சேதுபதி. எங்கே படம் தான் வரல. ஃபர்ஸ்ட் லுக்கில் வேற விஜய் சேதுபதி அவரோட அக்மார்க் இந்த மழலை சிரிப்போடு இருப்பார். சூப்பராக இருந்தது போஸ்டர் தான் நாங்கள் பார்த்தோம். அதனால அதுதான் சூப்பர்னு சொல்ல முடியும். படம் எங்கே 2014 ஓ மை காட், அப்பயே வர வேண்டிய படமா இல்லை அப்போ எடுக்க ஆரம்பிச்ச படமா தெரியல. பட் படம் வரல, அவ்வளோதான். நெக்ஸ்ட் மதகத ராஜா. சுந்தர் சியின் படம். விஷால் வரலட்சுமி நடிச்சாங்க. அஞ்சலி வேறு இருக்கிறாங்க இந்த படத்தில். இந்த படத்தோட ட்ரெய்லர் வந்த பிறகு நான் இன்ஜினியரிங்கே படிச்சு முடிச்சிட்டேன். எம்ஜிஆர் டைட்டிலாம் வர வச்சாங்க. கான்ட்ரவர்சிலாம் வர வந்துச்சு. இங்கே கான்ட்ரவர்சி தான் வருது, படம் வர மாட்டேங்குது. அடுத்து ஒரு சம படம் இருக்குது, இது சரித்திரம். ஏன்னா ராஜகிரண் நடிச்சிருப்பார். ராஜகிரன்னா நமக்கு தெரியும் இல்லையா, அந்த வேட்டியை தூக்கி நெஞ்சு வரையும் கட்டியிருப்பார். கும்முன்னு ஆதி இருக்கார் இல்லையா, மிருகமாதி, அவரு வேற இந்த படத்தை நடிக்க வேண்டியதா இருந்தது. பட் படம் தான் வரல. தமிழ் படம் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு. அது வந்து தமிழ் சினிமாவோட கல்ட் அட்டெம்ப்ட்னா பெரிய பேர் எடுத்துச்சு. நெக்ஸ்ட் இந்த டைரக்டர் இன்னொரு படம் எடுக்கிறார், 2வது படம் பேர் வைக்கிறார். அப்படின் போது எதிர்பார்ப்புகள் எக்கச்சக்கமாச்சு. அதில் வந்து விமல்லாம் வந்து லைட்டாக அது பாட்லாம் சூப்பர்மேன் காஸ்டியூம்லாம் போட்ட மாதிரி பாட்லாம் எடுக்க ஆரம்பிச்சாங்கலாம் பேச்சு வந்துச்சு. சூப்பராக அப்படி எதிர்பார்ப்புகள் ரைஸ் ஆகிட்டு இருந்த நேரத்தில் அதெல்லாம் முடிஞ்சு. என் கையில் ஒரு போஸ்டர் இருக்கு. இன்று பாடல் பதிவு ஆரம்பம். எங்க சம்மர் 2012. இன்னும் அந்த படம் வரல. சம்மர் போய் வின்டர் போய் எல்லாம் போயிடுச்சு. 2016லயே சம்மர் போய் வின்டர் வந்து ரெய்னி சீசனே வந்துருச்சு. விமல், ரம்யா நம்பீசன், ரிச்சர்ட் அரவிந்த் ஆகாஷ் நடிச்ச படம் இல்லை. நெக்ஸ்ட் காதல் டு கல்யாணம். காதல் டு கல்யாணம்ன்ற படத்தில் வந்து சத்யா ரம்யா 2 பேர் நடிச்சிருந்தாங்க. டைரக்ஷன் வந்து மிலன் ராவ் பண்ணியிருந்தாரு. யுவன் சங்கர் ராஜா மியூசிக். அதுதான் வந்து இப்படி ஈர்த்துருக்கு நம்மளெல்லாம். யுவன் படம் அப்படின்னு தான் வந்து பேசப்பட்டுச்சு. போஸ்டர்லேயே கொஞ்சம் யூத்ஃபுல்லாக இருக்குது. மஞ்சள் கலரில் ஃபங்கியான ஒரு போஸ்டர். அதில் பார்த்தீங்கன்னா மைக் இருக்குது, ஹீரோ கழுத்தில் ஹெட்ஃபோன்ஸ் இருக்குது. ஒருவேளை சிங்கரோ இல்லை ஒருவேளை ஆர்ஜேவோ. எதிர்பார்ப்புகளோட நிறுத்திட்டாங்க. இந்த படம் இன்னும் வரல. அடுத்து ஆர்யா ப்ரொடியூஸ் பண்ண படித்துறை. இளையராஜா மியூசிக். டைரக்ஷன் பை சுகா. ஆர்யா ஒரு ப்ரொடியூசராக ரொம்ப நல்லாவே கதை சூஸ் பண்ணுவார். இன்டர்நெட் நாளெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். கண்டிப்பாக இதுவும் ஒரு நல்ல முயற்சியாக தான் இருக்கும்னு படித்துறையும் எதிர்பார்த்தோம் ஆரம்பத்தில். ஆனால் கடைசியில் பார்த்தா எதிர்பார்ப்புகள் ஆரம்பிச்சு முடிஞ்சே போச்சு. அப்படின்னு படம் வரல. இவ்வளோ எதிர்பார்ப்புகள் இந்த படம்லாம் எப்போ வரும் நம்ம கேட்கறதுக்கு பதிலாக வரும் ஆனால் வராது அப்படின்னு ஒரு முடிவெடுத்து உட்காந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு நிம்மதி. எங்களுக்கு இருக்க மாதிரி உங்களுக்கும் ஆசைகள் இருக்காதா? நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த படங்களில் எந்த படங்களை நீங்கள் ரொம்ப அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, உடனே வந்தால் நல்லா இருக்கும்னு எதை எதிர்பார்க்குறீங்க அப்படின்றதெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் வராதுன்னு சொல்லியே வந்தால் நல்லா இருக்குன்னு தானே சொல்கிறோம். என்ன சொல்கிறீங்க?